அவர் வந்து வேலையை தூக்கி அப்படியே யாத்திரையாக போய் திருச்செந்தூரில் போய் நிறைவு விழாவாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் திருச்செந்தூரில் அந்த விழாவை நடத்த முடியாமல் இவர் அதை நடத்த விடாமல் கெடுத்து அதை நாசம் பண்ணார். எந்த அரசாங்கம் உங்கள் கையில் இருக்கு? இங்கேருந்து தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டத்தில் இருந்தும் மக்கள் வந்து வண்டி பிடிச்சு அன்னைக்கும் போனாங்க, திருச்செந்தூரை நோக்கி போயிட்டாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த விழாவை அவங்க திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் போனதுக்கு கட்சிக்கு உள்ளால இருந்ததும் சில புல்லுருவிகள் அந்த வேலையை பார்த்தாங்கன்னா, எல்முருகன் வந்து பெரிய ஆளாயிடக்கூடாது. அவர் ஒரு 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 பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்தவர். அவருக்கு தலைமையில் இருக்கும்போது பாஜக கட்சி வளருது. ஏன்னா ஒரு உண்மையை நம்ம உடச்சி பேசணுங்க, பேரை சொல்ல வேண்டாம், ஆனால் உண்மையை உடச்சிடணும். அதாவது பாஜக வளர்ந்துடக்கூடாது, ஆனால் பாஜகவினுடைய அந்த ஆதரவெல்லாம் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடணும், அறுவடை பண்ணிட்டு போயிடணும்ல தெளிவாக அது துரோகத்துக்கே பிறந்தவர் பார்த்தீங்களா. அதனால வந்து அதுக்கு பிறவியே துரோக பிறவி தானே. இந்த நடைபயணம் துவக்கணும்னு சொல்லி திமுக நினைச்சதை விட, திரு எடப்பாடி பழனிசாமி நினைச்சதை விட, பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் பலரும் நினைச்சாங்க. இளந்தாமரை மாநாடு அதுக்கு பேரு. அதுல வந்து கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேல வந்து கூடியிருந்தாங்க. அது ஒரு பெரிய, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நடந்த ஒரு மாநாடு அது. சீனாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இந்த கும்பலை நீங்க எந்த கணக்கில் கொண்டு சேர்ப்பீங்க? கொஞ்சமாவது ஒரு இது வேண்டாமா? அதை கனிமொழி அதை வந்து நியாயப்படுத்தி பேசிட்டு எனக்கு அந்த தர்ம பத்தினி என்ன கொடுமை பாருங்க. பாகிஸ்தான்ல இருக்க முடியுமா? பங்களாதேஷ்ல இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு நாட்டுல இந்த மாதிரி பண்ண முடியுமா? இந்த தர்ம பத்தினி அது இப்ப ஜெயிலுக்கு போகுது. பழைய 2G வழக்கில் உள்ள இது அங்க நெருங்கிட்டு இருக்கு. நெருங்கும் போதெல்லாம் இது இந்த மாதிரி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணும். இப்படிப்பட்ட தேச துரோக பிரிவினவாத கும்பல்களை சுத்தமா ஒழிச்சுக்கிட்டு தான் நல்லது. அதைத்தான் மோடியும் சொன்னாரு, அண்ணாமலையும் அந்த வேலையை தான் செய்துட்டு. நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழகத்தில், குறிப்பாக தென்னகத்தில் பாஜக கால் ஊன்றாது, ஒரு சீட்டு கூட கிடைக்காது, இங்கே வெற்றி பெறவே முடியாது, குறிப்பாக தமிழகத்தில் சுத்தம், இங்கே வந்து காலும் கிடையாது தலையும் கிடையாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த பல நாட்களாக தமிழகத்தில் வந்து பாஜக தான் மையம் கொண்டிருக்கு. எல்லோருடைய பார்வையும் பாஜக பக்கம் தான் இருக்குது. அது குறிப்பாக வந்து பல்லடத்தில் வந்து என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவை பண்ணாங்க பாருங்க, நிறைவு நாள் விழாவை கொண்டாடினாங்க பார்த்தீங்களா. அது பெரிய கொண்டாட்டம் தான். அது கிட்டத்தட்ட 2 பக்கம் அந்த மேடை அமைச்சிருந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவு, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு கார்கள், வாகனங்கள், வேன்கள் இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த அளவுக்கு கூட்டம் அலை மோதி இருக்குன்னா மிகப்பெரிய விஷயம். இதில் நான் கூட சொன்னேன் 7 லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க அப்படின்னு. உள்ளால போனவங்களை விட வெளியவே நிறைய பேர் நின்றுருக்காங்க. உள்ள சீட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி, சீட்டு இல்லை நெருக்கடி உள்ள அப்படிங்கிறனால வெளியே நிறைய பேர் உள்ளே போக முடியாமலாம் நின்றுருக்காங்க, தவிச்சிருக்காங்க. எப்படியாவது உள்ள பேர்னு போராடி இருக்காங்க. போலீஸ்காரங்க உள்ள விடாமலாம் தடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 7 லட்சம்னு நான் சொன்னேன், ஆனால் அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் 10 லட்சமோ ஏதோ சொல்கிறாங்க, கொடுத்ததாக சொல்கிறாங்க. சரி, எது எப்படியோ நீங்கள் 7 லட்சம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட அது மிகப்பெரிய ஒரு கூட்டம். அதை குறுகிய காலத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஏற்பாடெல்லாம், அதுக்கு முன் ஏற்பாடெல்லாம் பண்ணி நீங்கள் இவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து இவ்வளோ வரணும், ஒரு ஒன்றியத்திலேருந்து இவ்வளவு பஸ்களை பிடிச்சிட்டு வரணும், இவ்வளோ பேர் வரணும், ஒரு பஞ்சாயத்து அளவுலேருந்து இவ்வளோ பேர் வரணும்னா எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமையே போராளாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மேலே மக்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, திரு நரேந்திர மோடி அவர்கள் மேலே மக்கள் எவ்வளோ நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, அவரை பார்க்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வராங்க அப்படின்னா தமிழகத்தில் மாற்றம் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அரசியல் மாற்றம் வருது, மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் மாற்றம். இந்த சாக்கடையெல்லாம் அள்ளி ஓரங்கட்டிட்டு புது ரத்தம், மீண்டும் காமராஜர் மாதிரியான ஒரு அரசியல் மறுபடியும் இங்கே எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைகிறதுங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து பாஜகவுக்கு உள்ளால அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கொம்பு செய்யிட்டு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்ங்கிறவங்களுக்கும் சரி, இல்லை பாஜகவுக்கு வெளியே எதிரணியில் இருக்கக்கூடியவங்க, இது எடப்பாடி இதில் இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா திமுகவில் இருந்தாலும் சரிதான், எல்லோருக்குமே வந்து இது ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு, சந்தேகமே கிடையாது. அது வந்து பிரதமர் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து முதுகில் தட்டி கொடுத்ததா இருக்கட்டும், இல்லைன்னா அதே மேடையில் அவருடைய கையை பிடிச்சி மேலே தூக்கி காணிச்சதா இருக்கட்டும், இவர் தான் என்னுடைய வாரிசுங்கிறத அவர் அடையாளப்படுத்திட்டு போயிட்டார். அப்படிதான் நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியும். அது உண்மையும் கூடாது. பிரதமர் அளவுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய கிராஃப் போகுதுங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். அந்த இடத்துல அவர் இருக்கார், அந்த பட்டியலில் அவர் இருக்கார் இன்னைக்கு. ஏன்னா அவருடைய வயசு, அவருடைய முதிர்ச்சி, இளம் வயசுலேயே அவருடைய உழைப்பு, அவருடைய முதிர்ச்சியான அனுபவம்,
குறுகிய காலத்துல மிகப்பெரிய அனுபவத்தை கேதர் பண்ணிட்டார். மிகப்பெரிய அளவுக்கு மக்களுடைய மாசஸினுடைய மைண்டை அவர் கரெக்டா கேப்சர் பண்ணிட்டார். மக்களும் அவருக்கு பக்கம் திரும்பிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழகம் எவ்வளவு கிட்டத்தட்ட 60-70 வருஷமா அந்த திராவிடியா மாடல்ல மூழ்கி போன மக்கள் அதிலிருந்து கரை சேர்ப்பதற்காக வந்த ஒரு பிதாமகனாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இன்றைக்கு வந்து இருக்கார். மக்கள் மனசுல இருக்கார். எல்லா தரப்பு மக்கள், ஜாதி தாண்டி, மொழி தாண்டி, இனம் தாண்டி, ஏஜ் தாண்டி, சின்ன வயசுல இருக்கக்கூடியவங்களும் அண்ணாமலை அண்ணாமலைங்கிறாங்க. 94-95 வயசுல இருக்கக்கூடிய பெரியவங்களும் அண்ணாமலைன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து மிகப்பெரிய அளவில் வந்திருக்காரு. இதுல ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்கணும். கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம பாஜகவில் வந்தோம் அப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக 3 இதை நான் சொல்ல முடியும். எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒன்று, அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்தது. பாஜகவை வந்து பட்டி தட்டியெல்லாம் கொண்டு சேர்த்தது. அது மட்டும் இல்லை, மோடிக்கு எதிரான அலையை வந்து சுத்தமாக சரி பண்ணி மோடிக்கு ஆதரவான அலையாக மாற்றினது. அதனுடைய வெளிப்பாடு தான் மோடி மேல மக்கள் கொண்ட பாசத்தை தான் பல்லடத்துலையும் வெளிக்காட்டினாங்க. தூத்துக்குடியில அதை விட மேலேயே போயிட்டாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அவருக்கு வந்து கரகோஷம் பண்ற மாதிரி அன்னைக்கு இருந்துச்சு. அது பிரதமருக்கே அது பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்த மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு. நெல்லையில அதை விட அதிகமா இருந்துச்சு. இப்படி எல்லா இடமும் அவருக்கு பாசத்தினால அவரை பிரதமரை வந்து கொண்டாடிட்டாங்க. இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி கடந்த பல ஆண்டுகளாக அவருக்கு மேல கட்டமைக்கப்பட்டிருந்த ஒரு பிம்பத்தை அது உடைச்சிருக்கு. தமிழனுக்கு எதிரானவர் மோடி, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரானவர், இப்படியெல்லாம் தமிழகத்துக்கு எதிரானவர்லாம் கட்டமைச்சதை வந்து தவிடுபொடி ஆகி போச்சுது. இவர் அதை தாண்டி வந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில நம்ம பாஜகவினுடைய அந்த கிராஃபை கொஞ்சம் 10 வருஷத்துக்குள்ளால எடுத்து பார்த்தோம்னா 2014 இது மாதிரியான ஒரு பெரிய கூட்டத்தை முதல் முறையாக தமிழகத்துல பாஜகவுக்கு கிடைச்சது. ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துச்சு. திருச்சியில் நடந்த மாநாடு, இளந்தாமரை மாநாடு அதுக்கு பேர். அதில் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலே வந்து கூடியிருந்தாங்க. அது ஒரு பெரிய, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடந்த ஒரு மாநாடு அது. பாஜகவில் வந்து அப்போ வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்து அதை ஒரு கடுமையாக உழைச்சார். 6 மாதத்துக்கு மேலே உழைச்சி எல்லா மாவட்டத்திலையும் இருந்தும் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அதை தாண்டி கொண்டு வந்தாங்க. வந்து அந்த கூட்டத்தை, அந்த ஒரு மாநாடை வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தி காணிச்சு மக்கள் மத்தியில் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், அப்புறம் வந்து கோவை, அதாவது கொங்கு மண்டலத்தில் சில பகுதிகள், இதை தாண்டி மற்ற பகுதிகள்லையும் அந்த பாஜக இருக்குங்கிறத காணிச்சதாக நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பாக இருந்தது, ஒரு படிக்கல், ஒரு மைல்கல். அது பாஜகவினுடைய வளர்ச்சியில் அது ஒரு பெரிய மைல்கல்லாக அந்த மாநாடு பார்க்கப்பட்டது. மேலேயே பலரும் வந்து அதை பற்றி பெருமையாக பேசினாங்க. இது ஒரு பெரிய விஷயம். பத்திரிகைகள்னு அதை பற்றி எழுதினாங்க. பாஜகவுக்கு அது ஒரு பெரிய மைல்கல்லாக அமைஞ்சது. அடுத்து வந்து ஒரு பெரிய யாத்திரைன்னு நம்ம எடுத்த பல போராட்டங்கள், யாத்திரைகள் நிறைய நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக எடுத்தால் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்தபோது நடந்த வேல் யாத்திரையை நம்ம எடுக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்துச்சு. உண்மையிலே பாஜகவை மறுபடியும் வந்து அதுக்கு அடுத்த மைல்கல்லாக அது அமைஞ்சதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதில் ஒரு இது என்ன அப்படின்னா, திருச்செந்தூரில் போய் அதுக்கு நிறைவு விழா வச்சுருந்தாங்க. இதே மாதிரி அவர் வந்து வேல் தூக்கி அப்படியே யாத்திரையாக போய் திருச்செந்தூரில் போய் நிறைவு விழாவாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் திருச்செந்தூரில் அந்த விழாவை நடத்த முடியாமல் போச்சு. யார் அப்போ முதலமைச்சர்? எடப்பாடி கே பழனிசாமி. இவர் அதை நடத்த விடாமல் கெடுத்து அதை நாசம் பண்ணார். எந்த அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குது? ஜெயலலிதா அந்த மாதிரி இருக்கும்போதே மதுரையில் திருச்சியில் பெரிய ஒரு மாநாடே நடத்தி முடித்த கட்சி இது. ஆனாலும் கூட இப்போ கூட நீங்கள் பல்லடத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு பெரிய விழாவை கொண்டாடிட்டாங்க. ஆளுங்கட்சி திமுகவுக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தில் இருக்குது. திமுகவை வந்து அழிப்போம்னு சொல்றாங்க. பாஜக பிரதமரே சொல்றாரு, இந்த எலெக்ஷனுக்கு பிறகு திமுகங்கிற கட்சியே இருக்காது, பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவே அழிஞ்சு போயிடும்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நேரடியாக அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திமுகவாலேயே அதை தடுக்க முடியல. அவங்க எல்லாருமே முட்டுக்கட்டை போட்டு பார்த்தாங்க. அதை உடச்சி கொண்டு வந்தாரு. இந்த இடத்துல அண்ணாமலை வந்து ஒரு படி உயர நின்னாரு. அன்னைக்கு வந்து எல் முருகன் அவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையலைன்னு சொல்லுவேன். இங்கேருந்து தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டத்தில் இருந்தும் மக்கள் வந்து வண்டி பிடிச்சி அன்னைக்கும் போனாங்க. திருச்செந்தூரை நோக்கி போயிட்டாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த விழாவை அவங்க திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் போனதுக்கு கட்சிக்கு உள்ளால இருந்ததும் சில புல்லுருவிகள் அந்த வேலையை பார்த்தாங்க. அதுதான் உண்மை. அன்னைக்கு எடப்பாடி கிட்ட அந்த பக்கம் ஒரு டையப்பை போட்டுட்டு, ஏன்னா இவர் பெரிய ஆளாயிடக்கூடாது, எல் முருகன் வந்து பெரிய ஆளாயிடக்கூடாது. அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்தவர். அவருக்கு தலைமையில் இருக்கும்போது பாஜக கட்சி வளருது. ஏன்னா ஒரு உண்மையை நம்ம உடச்சி பேசணுங்க. பேரை சொல்ல வேண்டாம், ஆனால் உண்மையை உடச்சி சொல்லணும். அதாவது ஒரு 6 பேர் தான் நாங்கள் பாஜகங்க. இப்படி தான் திமிரு பேசிட்டு இருந்தாங்க ஒரு கும்பல்.
6 பேர் தான். தமிழக பாஜகன்னு மொத்தம் 6 பேர் தான். அது இந்த 6 பேரை தவிர தமிழகத்துல பாஜகவே கிடையாதுங்க. இப்படி இப்படி பேசிட்டு இருந்த நேரம் அது. அதுக்கு பிறகு அதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அண்ணாமலை விஸ்வரூபம் எடுத்த பிறகு தான் இப்ப அந்த வார்த்தையெல்லாம் பேசாம இருக்காங்க. ஏன்னா அந்த லிஸ்ட்ல அண்ணாமலை கிடையாது. ஏன்னா அவங்க பேசுறது ஆரம்பத்துல இருந்து இதுதான், ரொம்ப வருஷமாவே பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அந்த லிஸ்ட்ல எல்முருகனும் கிடையாது. அப்ப எல்முருகன் இந்த மாதிரி வந்தாருன்னா வரக்கூடாது. பாஜக வளர்க்கணும்னு தொண்டர்லாம் மல்லு கட்டி சண்டை போட்டு அங்க ரத்தம் சிந்தி எல்லாம் பண்ணிட்டு கிடப்பான். இவங்க எப்படின்னா பாஜக அது ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு வளரும். அது வளரும். ஆட்சி பிடிக்கல, வளரும். அது வளரட்டும், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுறான்னு கேட்ட தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. முன்னணி தலைவர், மூத்த தலைவர்கள், இந்த பீத்த தலைவர்களை என்ன செய்யணும் தெரியல. சரி இருக்கட்டு. இந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில அவரால் முருகனால ஒரு லெவலுக்கு மேல அவரால் பாருங்க, உள்ளால இருந்து குடைச்சல் கொடுத்துட்டு வெளியே ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க கூட்டணி கட்சின்னு சொல்லிவிட்டு அவங்களே தடை போடுறாங்க அப்படின்னா அவங்க எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை? அப்பவே இது அவருக்கு மூளையில உதயமாயிட்டு. அதாவது பாஜக வளர்ந்துடக்கூடாது, ஆனா பாஜகவினுடைய அந்த ஆதரவெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடணும், அறுவடை பண்ணிட்டு போயிடணுங்களே தெளிவா அது துரோகத்துக்கே பிறந்தவர் பார்த்தீங்களா. அதனால அதுக்கு பிறவியே துரோக பிறவி தானே. துரோக சரித்திரத்துக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்களா. கரெக்டா இதெல்லாம் இப்ப இருந்து திருப்பி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த உண்மைகள் எல்லாம் தெரியுது. அன்னைக்கு நம்ம அவரையும் ஒரு வெள்ளந்தியா நம்பிக்கிட்டு இருந்த நேரம் தான் அது. ஏன்னா ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஒரு மனுஷன் வேற ஏதாவது நல்லது செய்வானா செய்ய மாட்டானான்னு எதிர்பார்த்த நேரம். அப்படித்தானே ஒட்டுமொத்த தமிழர்களும் இயங்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா, இவரு மூலமா நடந்துராதா அப்படி எதிர்பார்த்த நேரம் தானே. அதுல எடப்பாடி பழனிசாமி அதுல ஒரு துரோக சரித்திரத்தை பண்ணி இவன் முட்டுக்கட்டை போட்டு பாருங்க. திமுக காரன் கூட அதை எதுக்கல. ஆனா எடப்பாடி அதை நடத்த விடாம கெடுத்தார். அது ஒரு பெரிய மாநாடு அங்க நடத்தியிருக்க வேண்டிய மாநாடு அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி விழா கொண்டாட்டத்தை நடத்திருக்க வேண்டியது திருச்செந்தூர்ல. ஆனா அதை நடத்த விடாம கெடுத்ததுல முக்கியமான பங்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அதிகாரம் அவங்க கையில இருந்துச்சு, ஆட்சி அவங்க கையில இருந்துச்சு. அவங்க ஆட்சியாளர்கள் அது மூலமாக எந்த கெடுதலும் இல்லை, யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. என்ன பாஜக பெரிய கட்சின்னு வெளியே தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். அப்ப அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குன்னு வெளியே தெரிஞ்சிடும். அது தெரியக்கூடாது. அதை கெடுத்து அப்படியே புஸ்வானமாக்கி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு பாஜகவில் உள்ள மூத்த தலைவர் என்ன சொன்னல, நாங்க 6 பேர் தான் பாஜகன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் அலைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் இருக்காங்க. ஆனா இன்னமும் அந்த வார்த்தையை பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, அண்ணாமலைக்கு எதிராகவே இதே குரூப் தான் வேலை செய்துட்டு இருந்தாங்க. அப்பவும் இந்த டைலாக் தான் பேசினாங்க. இவரு விஸ்வரூபம் எடுத்து இப்ப வந்துட்டார்ல, இப்ப பேச முடியல, என்னமோ பேச மாட்டாங்க, அடங்கிடுவாங்க. என்னமோ அதாவது அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எண்மண் எண் மக்கள்னு ஒரு யாத்திரையை தொடங்கி கொண்டு வந்துட்டு இருந்தாரு, நிறைவு பெற்றாரு வெற்றிகரமாக. இந்த இயக்கம் இது ஒரு இயக்கம்னு எடுத்துடுங்க, ஒரு நடைபயணம் தான். இது பாஜகவுக்கானது தானே. இது அண்ணாமலை அவருடைய குடும்பத்துக்காக வேண்டி பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த லோகோவோட சட்டையில குத்த மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்ச மூத்த தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? குத்தவே இல்லையா கடைசி வரைக்கும்? ஆனா அங்கிருந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கொங்கு மண்டலத்துல நிக்கிறாரு, பாக்குறாரு கூட்டத்தை பார்த்தா மனுஷன் என்ன பல ஆண்டுகளாக தமிழக அரசியலோட தொடர்புடையவர். ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும் போதே அவங்களெல்லாம் நேரில் சந்திச்சவர், கூட்டணி சம்பந்தமாக இந்த அரசியல் சம்பந்தமாக பார்த்தவர் போயஸ் கார்டனுக்குலாம் வந்துட்டு போனவர். அவர் பல கூட்டங்களை நேரில் பார்த்தவர், பாஜக கூட்டம் இதெல்லாம் பார்த்தவருக்கு இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான இந்த நடைபயணத்துல மக்கள் கூட்டத்தை வெள்ளத்தை பார்த்த உடனே அவருக்கே ஒரு பூரிப்பாய் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். அவர் சட்டையில போட்டிருந்தார், என் மண் என் மக்கள்னு போட்டிருந்தார். ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்த மூத்த தலைவர்கள் பேர்ல இருக்கக்கூடியவங்க பலரும் போடல, ஒரு சிலர் தவிர பாக்கி அத்தனை பேர். அதுல இருந்து நம்ம அடையாளப்படுத்திடலாம், இவங்க எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக வெளிப்படையா காணிக்காம மறைமுகமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கலாம். இதுதான் உண்மையில நடந்த விஷயம். அதனால இந்த இதை கூட செய்ய தயங்கினவங்க தானே, அது எப்படியாவது தோக்கணும்னு நினைச்சாங்க. இந்த நடைபயணம் தோக்கணும்னு சொல்லி திமுக காரன் நினைச்சதை விட, திரு எடப்பாடி பழனிசாமி நினைச்சதை விட பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் பலரும் நினைச்சாங்க. அதனாலதான் அவருக்கு பேரை போடாம வச்சு, அந்த போட்டோவை ஒட்டாம வச்சு பேனர்ல எல்லாம் இதெல்லாம் பெரிய சதி திட்டம் பண்ணி இன்னும் அதாவது இது வெளியே பட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த பல்லடத்துல நடந்த கூட்டத்துல வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதுல காலி சேர் கிடைக்கணும்னு நினைச்சாங்க. கிடைக்கணும், காலி சேர் இருக்கணும், அதை இந்த திமுக கொத்தடிமை ஊடகங்கள்லாம் பெருசா போடணும், அது மூலமாக அண்ணாமலையுடைய இதை சரிக்கணும், அண்ணாமலை வளர்ந்துடக்கூடாது, அவரை கெடுக்கணும்னு சொல்லி பாஜகவுக்கு உள்ளால இருக்கக்கூடியவங்க திட்டமிட்டு நல்லா தான் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அதெல்லாம் நிறைய உண்மைகள் வெளியே தெரியுது. இதை மாதிரி இன்னும் நிறைய வண்டவாளங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டு ஒளிஞ்சு போட்டு இனிமேலாவது திருந்து நல்லபடியா இருந்தா சரிதான், இல்லைன்னா ஒதுக்கப்படுவீங்க, அவ்வளவுதான். சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய நடைபயணத்தை எடுத்துட்டு இவரு அந்த கிளைமேக்ஸ் அந்த இதை கொண்டு வரும்போது அன்னைக்கு திரு டாக்டர் எல் முருகனுக்கு எந்த அளவுக்கு
குடைச்சலை கொடுத்து இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்களா, அதேமாதிரி இங்கேயும் பண்ணாங்க. ஆளுங்கட்சியும் என்னெல்லாமோ பண்ண பார்த்துச்சு, என்னெல்லாமோ முயற்சி பண்ணாங்க. அப்புறம் கூட்டம் இல்லைன்னு சித்தரிக்கணும்னு நினைச்சாங்க. அப்புறம் வரக்கூடாதுங்கிறதுல நினைச்சாங்க. ஆனால் மக்கள் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை தூத்துக்குடியில் மதுரை மாவட்டத்தில் இருந்து இவ்வளோ பேர் வரணும், கட்சி சார்பில் இவ்வளோ பேர் வரணும்னு சொல்லி அவ்வளோ பேர் வாகனங்கள் பிடிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு இது. ஆனால் தானாக கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆதரவு அவ்வளோதான். எனக்கு அண்ணாமலை பிடிக்கும், மோடியை பிடிக்கும், அவ்வளோதான். அப்படி சொன்னவங்க, வண்டி எடுத்துகிட்டு போனவங்க தான் நிறையா. அவங்க பஸ்ஸில் ஏறி போனவங்க, ஆட்டோவில் ஏறி அங்கே பக்கத்தில் இருந்து, அது மாநாட்டு அந்த பொதுக்கூட்டம் நடந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தொலைவு, அதுக்கு ஆட்டோ பிடிச்சி போனவங்க, இன்னும் இங்கேருந்து காரில் போனவங்க, 4 பேர் சேர்ந்து கார் பிடிச்சிட்டு போனவங்க, அவங்கவுங்க ஆளுக்கு 5000 8000 செலவு பண்ணி வேன் பிடிச்சிட்டு போனவங்க, இப்படி எல்லாரும் தானாக முன் வந்து அங்கே கூட்டிட்டாங்க. போய் எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அதுதான் மக்களுடைய எழுச்சி. மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு இது வந்து வித்துட்டு இருக்கு. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ணாமலையுடைய இதுவும் வந்து கரமும் மிகப்பெரிய அளவில் உயரத்துக்கு போயிட்டு இனிமேல் வந்து அது உள்ளேயும் சரி எதிரிலையும் சரி, அதாவது திமுகவும் சரி, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த இடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க கட்சியில் உள்ள தலைவர்களாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் சரி தான், இனிமேல் வந்து அண்ணாமலை அவர்களை எதிர்கொள்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை, அவ்வளோ ஈஸி கிடையாது, எதிர்கொள்ள முடியாதுங்க. என்ன ஈஸி எதிர்கொள்ளவே முடியாது. அது அந்த உயரத்துக்கு அவர் போயிட்டார். மக்கள் வந்து அந்த பக்கம் நிற்கிறாங்க. மக்கள் ஆதரவு இருக்கும்போது எம்ஜிஆர் மாதிரி தான். எம்ஜிஆருக்கு அன்றைக்கு மக்கள் ஆதரவு இருந்து ஆட்சி வந்து கருணாநிதி கையில் இருந்து என்னத்தை பண்ண முடிஞ்சது அவரால்? என்னெல்லாமா இடைஞ்சல் கொடுத்து பார்த்தாரு, ஒன்றுமே பண்ண முடியல. கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. எம்ஜிஆர் மரணம் அடைகிறது வரைக்கும் அந்த மனிதரை வந்து தோற்கடிக்கவே முடியலையே. தோற்கடிக்கணும், அது சாதாரண வெற்றியா? படுக்கையில் படுத்துக்கிட்டே அமெரிக்காவிலே படுத்துக்கிட்டு இங்கே தானே வெற்றி பெற்றார். ஆட்சியை தக்க வச்சாங்களே, கொண்டு வந்தாங்களே, தொடர்ந்து கருணாநிதியை தண்ணி குடிக்க வச்சு விட்டார்ல, அப்படியே வனவாசத்துக்கு அனுப்பி விட்டுட்டார்ல. இதுதான் வந்து விதிங்கிறது. இந்த மாதிரி தான் நடக்கும். இது இப்போவும் திமுக அதே மாதிரியான ஒரு நிலைமை. அன்னைக்கு வந்து அண்ணாதுரை காலம், அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் காலம், இப்போ எம்ஜிஆர் காலம் மாதிரியான ஒரு காலம் தான் அண்ணாமலை காலமாக இப்போ வந்திருக்கு. அண்ணாமலை வந்து அந்த எம்ஜிஆர் வடிவம் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும். அந்த எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து எப்படி திமுகவை தீய சக்தின்னு சொல்லி அடையாளப்படுத்தினாரோ, அதே தான் இப்போ அண்ணாமலை அடையாளப்படுத்தியிருக்காரு. திமுகங்கிறது தீய சக்தி, உண்மையிலே தீய சக்தி தான். நன்மையே செய்ய மாட்டாங்க. சீனாவுக்கு சொம்பு தூக்கி தள்ளிட்ட இந்த கும்பலை நீங்க எந்த கணக்கில் கொண்டு சேர்ப்பீங்க? கொஞ்சமாவது ஒரு இது வேண்டாமா? அதை கனிமொழி அதை வந்து நியாயப்படுத்தி பேசிட்டு எனக்கு அந்த தர்ம பத்தினி என்ன கொடுமை பாருங்க. இப்போ சீனாவுக்கு நாங்கள் கொத்தடிமைங்கிறத டிக்ளேர் பண்றாங்க, அப்படியே அதை நியாயப்படுத்துறாங்க. அதுல என்ன தப்புன்னு சொல்றாங்க? சீனாவில் இதுமே இந்தியா கூட ஒன்னான ஒருத்தன் தலைவர் அங்க அந்த அந்த விளம்பரத்தை போட்டானா அந்த ஒரு அதிகாரியே இல்லைன்னா ஒரு அமைச்சரை உயிரோட இருக்க முடியுமாங்க? பாகிஸ்தான்ல இருக்க முடியுமா? பங்களாதேஷ்ல இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு நாட்டில் இந்த மாதிரி பண்ண முடியுமா? என்ன இது? அதை மொத்த அதான் பிரதமர் வந்து கொந்தளிச்சதுக்கு காரணம் தான். ஆனால் அவர் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு பிறகு அந்த கட்சி காணாம தான் போகும். திமுகங்கிற கட்சியை அழிஞ்சே போயிடும். இல்லை ஃபுல்லாக அப்படியே குடும்பம்னு இதுக்கு வரைக்கும் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க தொண்டர்கள் ஓரளவுக்கு. இப்போ அந்த தொண்டர்களே ஏற்றுக்கல இதில் அதை வந்து தேச துரோக செயலை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் தான், முஸ்லீமாக இருந்தாலும் சரி தான். அது நல்ல மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி ஏற்றுக்குவாங்க? நீங்கள் நாட்டுக்கு நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க ஒரு பக்கம், இந்த தர்ம பத்தினி அது இப்போ ஜெயிலுக்கு போகுது. பழைய இந்த 2G வழக்கில் உள்ள இது அங்கே நெருங்கிட்டு இருக்கு. நெருங்கும் போதெல்லாம் இது இந்த மாதிரி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணோம். கரெக்டாக பண்ணி நான் கூட நினைச்சேன் அந்த விளம்பரம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஏதோ போட்டிருக்காரு, சீனாவுடைய கொடியை தூக்கி வச்சு விளம்பரம் போட்டிருக்காரு அந்த ராக்கெட் இதுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். சீனா ராக்கெட்டு, சீனா கொடி எல்லாம் வச்சு தான் இவங்க போட்டிருக்காங்க. நான் நினைச்சேன் ஒருவேளை டிசைனர் அதை தப்பு பண்ணியிருப்பான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, நம்ம தான் அதை வந்து விமர்சனம் பண்ண கண்ணோட்டத்தில் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் ஒரிஜினலாக இப்படி கூட நடந்திருக்கலாமேங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சுது. ஏன்னா அந்த ஆள் படிக்காத ஆள் தானே. அனிதா ராதாகிருஷ்ணன் எதாவது படித்தார், 10ஆம் வகுப்பா ஃபெயிலாக பாஸ் ஆகுது தெரியல. இவ்வளோ தானே அவருடைய சரக்கு. ஏதோ சந்தர்ப்பம் கிடைச்சது வந்துட்டார், அவ்வளோதான். என்ன படித்தவன் வரல, அதனால இந்த ஆட்கள்லாம் வந்தாங்க. அதான் உண்மை. படித்தவன் அண்ணாமலை ஐபிஎஸ் உள்ளே வரல. இப்போ அண்ணாமலை வந்த பிறகு படித்தவன் எல்லாம் பெரிய அதிகமாக படித்தவங்க, எம்டெக் முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, இல்லைன்னா சாஃப்ட்வேரில் பெரிய லெவலில் இருந்தவங்க, இந்த மாதிரிப்பட்டவங்களும் இப்போ தான் கட்சிக்கு வராங்க. அரசியலுக்கு வராங்க. கட்சிக்கு வரதை விடுங்க, அரசியலுக்கே வராங்க. அன்னைக்கு வந்து ஏதோ 1-2 பேர் வந்து நின்று அவங்க தான் பெரிய ஆளுன்னு காணிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, வரக்கூடிய முக்கால்வாசி பேரும் அதேமாதிரி படித்த மக்கள் வராங்க. சுத்தப்படுத்தணும்னா அதெல்லாம் ஒரு இயக்கமாக இருந்தானே செய்ய முடியும். இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆள் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அறிவு கேட்டார்த்தனமா ஏதோ டிசைனர் அவனை கொடுத்தவன் அவன் தூக்கி வச்சு ஏதோ பண்ணிவிட்டான், நான் அப்படி தான் நினச்ச போத. ஆனால் கனிமொழி அதை ஆதரித்து சொல்லும் போது தான் நமக்கு தெரிஞ்சுது, ஆஹா திட்டமிட்டு செய்த வேலை இது. சீனாவினுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக சீனாக்காரன் இப்போ அவன் அங்கே பத்திரிகையில் போட்டிருப்பான்.
அவங்க போட்டுருவான். குளோபல்னு ஒன்று வச்சிருக்காமல, அதை அழகா அதில் போட்டு விட்டுருவான் அவன். சீனாவினுடைய ஒரே ஊதுகுழல் பத்திரிகை தான். அந்த பத்திரிகை பாருங்க, இன்னைக்கு நாளைக்கு வரும், அந்த செய்தி வரும். அப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். அதான் எவ்வளவு தெளிவாக சீனாவுக்கு இந்த வேலையை பார்க்குறாங்க. அப்போ வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பண்ண போராட்டமும் இதுதானே, உங்களுக்கு நோக்கம் இதுதானே? சீனாவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கறது தானே? ஏன்னா அந்த காப்பர் வந்து சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணணும். நமக்கு தேவையான காப்பர் அங்கேருந்து இறக்குமதி பண்ண வேண்டியது இருக்குது. அதை 44% பூர்த்தி பண்ணது வேதாந்தா நிறுவனங்கள். அதில் ஸ்டெர்லைட் ஆலை முக்கியமான பங்கு. அப்போ இதை மூடிட்டீங்கன்னா சீனாட்ட இருந்து நம்ம இறக்குமதி பண்ணலாம், பிச்சை எடுக்கலாம் இருந்து. இதுக்காக வேண்டி தானே இந்த கும்பல் பண்ணிச்சுங்கிறத இப்போ நம்ம அழுத்தம் திருத்தமாக புரிஞ்சுக்கலாமா? இப்படிப்பட்ட தேச துரோக பிரிவினவாத கும்பல்களை சுத்தமாக ஒழிச்சுக்கிட்டுறது தான் நல்லது. அதைத்தான் மோடியும் சொன்னார். அண்ணாமலையும் அந்த வேலையை தான் செய்துட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு. இது மிகப்பெரிய ஒரு எழுச்சி. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தல் அவர் இதுக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தார். நாம வந்து 25+, நானும் அந்த கருத்தை தான் சொல்லிக்கிட்டே வந்தவங்ககிட்ட. இதே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னார், எங்க அணி வந்து பாஜக அணி வந்து 25க்கு அதிகமான இடத்துல வெற்றி பெறும் தமிழகத்துல, அதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். ஆனா பல்லடத்துல அவர் அரைகூவர் விட்டார். 39 அப்படின்னாரு. 60 நாள் தூக்கம் கிடையாதுன்னாரு. அதுல 2 நாள் முடிஞ்சிட்டு 60 நாள் என்னமே தூக்கமே கிடையாது. 39 தான் எங்க இலக்கு. 39 நாங்க வெற்றி பெற கண்டிப்பா சாத்தியப்படும். 39 வெற்றி பெறதுக்கு அபரிமிதமான சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா கடந்த சில நாட்களாக, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, கடந்த சில நாட்களாக தமிழகத்துல நீங்க ஒன்றும் இல்லைங்க, இந்த நிகழ்ச்சி சம்பந்தமா யூடியூபர்ஸ் எத்தனை பேர் இதுக்கு பாசிட்டிவா இந்த இதுல உள்ள விஷயங்களை வந்து கவர் பண்ணி, இதை பத்தி விமர்சனம் பண்ணி, இந்த செய்தியை இதை பத்திய ஒரு கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணி யூடியூபர்ஸ் எத்தனை பேர் போட்டாங்களோ அத்தனை இதையும் எடுத்து பாருங்க. பெரும்பாலும் அது வந்து 50,000, 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம் அந்த மாதிரி தான் பேருக்கு. சாதாரணமா ஒரு 200, 150 இவ்வளவுதான் ஒரு வீடியோவை பார்ப்பாங்க. பல சேனல்கள் இருக்கு, பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த சேனல்ல கூட தூக்கிட்டு போயிருக்கீங்க, பெரிய லெவல்ல கொண்டு போயிருக்கு எண்ணிக்கையில. அப்ப இதெல்லாம் 20,000, 30,000 அப்படியெல்லாம் கொண்டு போயிருக்கு. 200, 300 பார்த்துட்டு இருந்த வீடியோ, பார்த்துட்டு இருந்த இதெல்லாம் 20,000, 30,000, 40,000 பார்க்குறாங்கன்னா என்ன சாதாரணமான புரட்சி அது? இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். மக்களுடைய மைண்ட் என்ன போகுது, மக்கள் மனநிலை, எண்ண ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத நீங்க இங்க இருந்து எடுத்து பார்த்துக்கலாம். கடந்த சில நாள் பெரிய நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்துட்டு, மக்கள் ஆதரவு, பேராதரவு பாஜக பக்கம் வந்துட்டு, அண்ணாமலை பக்கம் வந்துட்டு, திரு மோடி அவர்கள் பக்கத்தில் வந்துட்டு, அதனால இனிமே வந்து யாரும் இந்த உருட்டுற வேலை, இந்த உழப்புற வேலை, இந்த மக்களை ஏமாத்துற வேலையெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய 2 மாதம் கழிச்சு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நடக்கவே நடக்காது. நிச்சயமா திமுக வந்து கண்ணம்மாப்பேட்டைக்கு போகிறது கன்ஃபார்ம். நன்றி, வணக்கம்.